ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஓவர் பவர்டு, ஓவர் சம்மன்டு அண்டு ஓவர் இட் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 2 ரிவ்யூ தான் காய்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க காய்ஸ். அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தா தான் காய்ஸ் கதை புரியும். ஓகே காய்ஸ், வளவலன்னு பேசாம வாங்க நம்ம டேரக்டா கதைக்குள்ள போகலாம். இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்னா காய்ஸ், நம்ம காடஸ் கூட கேட்பாங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க இந்த இடத்துக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா, அதுல இருந்து தான் காய்ஸ் கண்டினியூ பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காடஸ் நம்ம ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்குறான், என்னை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேற யாராவது சமன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ வந்து காடை சொல்றாங்க, ப்ராபப்ளி அப்படிதான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இன்னொன்று சொல்றாங்க, எதுவா இருந்தா என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு நான் இன்னொரு பரிசு கொடுத்தாகணும், இதுதான் விதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கைஸ் என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு தடவை இந்த காடை மீட் பண்ணும்போது இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு ஒரு பிளெஸிங் கிடைக்கும் கைஸ். அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காடை சொல்றாங்க, நீ போக வேண்டிய நேரம் வந்தாச்சு, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் எதுவா இருந்தாலும் குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றாங்க, என்ன சொல்றான்னா எவ்வளவு irresponsible-ஆ பதில் சொல்றா பாத்தீங்களா அப்படின்ட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு லேபை காட்டுறாங்க கைஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் சர்க்கிள்ல நம்ம ஹீரோ இருக்காங்க கைஸ். அப்ப அவன் சொல்றான், இது வந்து நான் லாஸ்டா பார்த்த மேஜிக் சர்க்கிள் மட்டுக்கே இல்லையே, இது வந்து பாத்தீங்கன்னா ஊதா நிறத்துல இல்லாம எல்லோ கலர்ல இருக்கு, அது மட்டும் இல்ல இதோட ஷேப்ஸ் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தேன்னா இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் அப்புறம் வரணும்லே, நான் என்னைய பாத்துக்கிறணும்லே, நான் இந்த பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு சாம்பர்ற இது இருக்கு, ஐயோ அப்படின்றான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்கார சயின்டிஸ்ட் இருக்காங்க guys. அவன் தான் இவனை பார்த்தீங்கன்னா சமன் பண்ணியிருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான்னா நம்ம ஹீரோவை பிடிச்சி கெட்டி போட்டு வச்சிட்டான், வாய் கை கால் எல்லாத்தையும் கெட்டி போட்டு வச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கண்ணை மட்டும் நோட் பண்ணீங்களே guys. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கண்ணு கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், அதை நோட் பண்ணுங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தியக்கார டாக்டர் சொல்றாங்க சமனிங் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒருத்தர் சொல்றாங்க, டாக்டர் நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா 12வது சப்ஜெக்ட், இப்போ என்ன பண்றது, இவனுக்கு எப்படி பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவ பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார டாக்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு பின்னாடி இருக்க டாக்டர் சொல்றேன், டாக்டர் எனக்கு இப்போ வரக்கூடிய ஃபீலிங்ஸை வார்த்தையால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தியக்கார டாக்டர் சொல்றாங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டெஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் டைப் டீமனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நோரி நினைச்சு பாக்குறாங்க, டேய் அவங்க என்ன டெஸ்ட் சப்ஜெக்ட்னா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பேட் ஃபீலிங்கா இருக்கு, இந்த பைத்தியக்காரங்க வேற என்னை வச்சு என்ன பண்ண போறாங்க தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறாங்க கைஸ். அப்போ பாத்தீங்கன்னா பைத்தியக்கார டாக்டர் சொல்றாங்க, டாக்டர் வாங்க நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோமா, ரொம்பவே கேர்ஃபுல்லா கவனமா மெதுவா செய்வோம் அப்படின்னு சொல்றான். பாவத்தை நம்ம பையில வச்சு என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார டாக்டர் அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய நைஃபை வச்சுக்கிட்டு சொல்றாங்க, உன்னோட டீமனை எங்களுக்கு என்ன வச்சிருக்கு சொல்லி பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா சொல்றேன். நம்ம தலையன் பாக்குறேன், டே இந்த பைத்தியக்கார என்ன வேணா காத்துக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு பாக்குறான். பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறாங்க, ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற உலகத்துல இருந்து சமன்பட்டது பண்ணதா சொன்னா அவ அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன்றது வேற யாரும் இல்லை, நம்ம காடஸை தான் சொல்றான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த உலகத்துக்கு வரும்போது எனக்கு ஒரு பிளெஸிங் கிடைச்சிச்சு, அதுல மூலமா தான் எனக்கு கிடைச்சிருக்கும் போல இந்த டீமனை அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல கைஸ், ஒவ்வொரு தடவை நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேல்டுக்கு போயிட்டு சமனாய் வரும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பவர் கிடைக்கும் நம்ம ஹீரோக்கு. அதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அதைத்தான் கைஸ் நம்ம நோரி இப்ப சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா பைத்தியக்கார டாக்டர் சொல்றாங்க, டீமனைஸ் எல்லாம் கட்டுக்கதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதாண்டா எங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டூல்ஸ் எல்லாம் காட்டுறான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு நினைச்சு பாக்குறேன் கைஸ், அப்ப இந்த உலகத்துக்கு வரும்போது எனக்கு கிடைச்ச டீமனையே நீ புடுக்கிறதுக்கு பிளான போட்ட அப்படின்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தியக்கார டாக்டர் சொல்றான், நீ தூங்கிரு, இந்த ஒரு ஸ்பெல் மூலமா தூங்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தூங்கல. அதை பார்த்துட்டு நம்ம பைத்தியக்கார சயின்டிஸ்ட் சொல்றான், டேய் என்ன நடக்குது, இந்நேரம் நீ தூங்கி இருக்கணுமே, ஏன் தூங்கல, ஏன் ஹிப்டனாட்டிஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, நான் பயன்படுத்தின ஸ்பெல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸான ஸ்பெல்லு, ஹைலி அட்வான்ஸான ஸ்பெல்ரா, எப்படா வேலை செய்யாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு சொல்றான், அட்வான்ஸா இது அப்படின்னு சொல்லி மனசுலயே நினைச்சிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம பைத்தியக்கார சயின்டிஸ்டோட இன்னொரு சயின்டிஸ்ட் இருந்தால கைஸ், அவன் சொல்றேன், டாக்டர் இந்த ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் அவனோட ரைட் ஐல பார்த்தீங்கன்னா டீமன் ஐ ஆஃப் விஷன்ஸ் இருக்கு, அவனோட லெஃப்ட் ஐல பார்த்தீங்கன்னா டீமன் ஐ ஆஃப் மேஜிக் சர்க்கிள் இருக்கு டாக்டர், இவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டுட்டு நம்ம பைத்தியக்கார டாக்டர் சொல்றான், டே என்னடா சொல்ற,
ஒண்ணு இல்ல 2 சக்தி வாய்ந்த டீமனைஸா? என்னடா சொல்ற? நம்மளுக்கு ஒரு தங்க சுரங்கமே கிடைச்சிருக்குடா, நமக்கு இன்னைக்கு சரியான ஜாக்பாட்டு அப்படின்னு சொல்றாங்க 2 பேருமே. அப்ப பாத்தீங்கன்னா பைத்தியக்கார டாக்டர் சொல்றாரு, டேய் அப்படின்னா நம்ம இவனை ஹிப்னோடைஸ் பண்ணாமே நம்மளோட டெஸ்ட் ஆரம்பிப்போம்டா, இவனை வச்சு இன்னைக்கு நம்ம ரிசர்ச் பண்ணியே ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் சொல்றான், எஸ் டாக்டர் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்றான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றாங்க, டே இவங்க என்னை கட் பண்ணி ஓபன் பண்ண போறாங்களா? டே இது ஒண்ணு ரிசர்ச் கிடையாதுடா, இது ஒரு டார்ச்சர்ரா, டே பைத்தியக்காரங்களா ஆளை விட்டுருங்கடா அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றாங்க, டே எப்படியாவது இந்த இடத்துல நான் தப்பிச்சாகணும்டா, என்னோட டீமனைஸை பயன்படுத்தியாவது எப்படியா நான் தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அடுத்து ஒரு மேஜிக் சர்க்கிள். அப்பாடா ஒரு வழியா அந்த பைத்தியக்கார டாக்டர் நான் தப்பிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடறாங்க. நம்ம பைத்தியக்கார டாக்டர்ஸ் எல்லாம் பாக்கணும், டே என்ன நடக்குது, எப்படி அவங்க போனாங்க, நான் இவனை சமன் பண்ணனே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்ப அந்த இடத்துக்கே வந்துட்டான், அந்த காடஸ் கிட்டே. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம காடஸ் கேக்குறாங்க, டேய் நீ திரும்ப வந்துட்டியா? எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை என்னைய உனக்கு பிடிச்சிருக்கா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது விஷயமாடா அப்படின்னு கேக்குறாங்க காடஸ். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு இதுக்கு என்ன காரணம் தெரியாது, சரி அதை விடுங்க, எனக்கு தான் இதுக்கு என்ன காரணம் தெரியாது, உங்களுக்குமா இதுக்கு என்ன காரணம் தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ காடஸை பார்த்து கேட்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம காடஸ் சொல்றாங்க, இது வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி நடந்தது இல்ல, இப்படி நடக்கிறது இதுவே முதல் முறை, அதுவும் பாத்தீங்கன்னா உனக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சுட்டு நீ திரும்ப வந்தேன்னா உனக்கு அந்த காரணத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்றான், அப்படின்னா நார்மலா இருக்கும்போது இவ இப்படிதான் பேசுவாளா, என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, நான் திரும்பி வரும்போது இவ இப்படிதான் இருப்பாளா அப்படின்னு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் வேற ஒரு வேர்ல்டுக்கு சமன் ஆயிட்டா, நியூ வேர்ல்டு அப்படின்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடி இன்னும் ஒரு பொண்ணு சொல்றா, ஐ எம் மெட், நான் ஒரு நோபல் கேர்ள் அப்படின்னு சொல்றா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றான், பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு எல்ஃப் மாதிரி தெரியுறா அப்படின்னு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த எல்ஃப் சொல்றா, கைஸ் மை லேடி, நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் டைம்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமனைடு மான்ஸ்டரை சமன் பண்ணிட்டீங்க, உங்களோட திறமைக்கு அளவே இல்ல, நீங்க ரொம்பவே அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கத்துறாங்க, ஹே யாரடி நீங்க மான்ஸ்டர்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றாங்க, டே அவங்க சமன் பண்ணக்கூடிய மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டு கொஞ்ச நேரத்துல எனக்கு ஸ்லேவ் கான்ட்ராக்ட் மேக் பண்ணிருப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நல்ல வேலைப்பா, கரெக்டான டயத்துல வேற ஒரு மேஜிக் சர்க்கிள் என்ன சமன் பண்ணதுனால அந்த இடத்துல தப்பிச்சேன், இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல என்ன ஸ்லேவ் ஆக்கி இருப்பாங்களே அப்படின்ட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த காடஸ் இருக்க இடத்துக்கு வந்துட்டு ஐ எம் பேக் அப்படின்றானா, நம்ம காடஸ் சொல்றாங்க, மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்புத்தன்மையோட சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நோரி சொல்றாங்க, சரி அதை விடுங்க காடஸ், நான் ஏன் டிஃப்ரெண்ட் பிளேஸுக்கு சமன் பண்ணப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சீங்களா அப்படின்னு நம்ம காடஸை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கேட்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம காடஸ் சொல்றான், எனக்கு ரொம்ப நேரம் இல்லாதனால உனக்கு சிம்பிளா சொல்றேன்டா அப்படின்னு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம காடஸ் சொல்றாங்க, பேசிக்காவே சமன் பண்ணக்கூடிய அந்த சப்ஜெக்ட் சோல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்டா, வேறொரு உலகத்துக்கு சமன் பண்றதுக்கு ஏத்த வகையில இருக்கும், அந்த வகையில பார்க்கும்போது நீ அசாதாரணமான வலுவான ஆன்மாவை கொண்டிருக்கடா, அதனாலதான்டா இவ்வளவு ரேரான சாத்தியமே இல்லாத விஷயம் எல்லாம் உனக்கு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்ம காடஸ். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்ம காடை பார்த்து கேக்குறான், ஆனா எப்படி, நான் ஒரு சாதாரண ஆர்டினரி ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், நான் ஒன்னும் செயின்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அவ பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம காடை சொல்றாங்க, ஒரு ஆன்மாவோட வலிமைக்கும் ஒரு மனிதனோட மனநிலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலாக மாறாக ஒருவரின் ஈகோவின் வலிமை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உலகத்துக்கு கட்டுப்பட்ட உடனே இது எல்லாமே நின்றும், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ கான்ட்ராக்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காடை சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வேற ஒரு உலகத்துலாம் காய்ஸ் காட்டுறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு சொல்றாங்க, காய்ஸ் உன்கிட்ட ஸ்கில் தீஃப் இருக்கு அப்படின்றாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு ஸ்கில் இருக்கு பாத்தீங்களா, வேற ஒரு ஆள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு, அந்த ஸ்கில்ல திருடிக்கிற முடியும், அந்த மாதிரிக்கு ஒரு ஸ்கில் நம்ம ஹீரோட்ட இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ காய்ஸ் அந்த பொண்ணை பார்த்துட்டு சொல்றான், யாரா அந்த பொண்ணு இவ்வளவு கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்மகிட்ட சொல்றாங்க guys, அதாவது பாத்தீங்கன்னா 4th சமனிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஸ்கில் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, என்னோட சோலை பார்த்தேன்னா அந்த உலகத்தோட இணைச்சு ஒரு ஹீரோ கான்ட்ராக்ட் உருவாக்கலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க guys. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க guys. அந்த பொண்ணு என்ன நினைச்சான்னு தெரியல, ரொம்பவே வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றோம், ஹோ பட் சமனிங் மேஜிக் சர்க்கிள் திரும்ப வந்துருச்சு அப்படின்றான். ஆனா இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேஜிக் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றாங்க, 5th ஒன் இஸ் பிளாக் மேஜிக், அதாவது 5வது நம்மள ஹீரோ கூப்பிட்டான் பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்களா பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு தான் கூப்பிட்டுருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், 5th சமனிங்ல எனக்கு ஹிப்டாப் நேச்சர் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றான்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம்மன்ல அப்படின்னு சொல்றாங்க. சிக்ஸ்த் சம்மன்ல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் லார்டாவே நம்ம ஹீரோ சம்மன் ஆயிருக்கான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீமன் சொல்லுது, ஃபைனலி பார்த்தீங்கன்னா டார்க் மெஜஸ்டியே திரும்ப வந்துட்டாரு, நம்மளோட டீமன் லார்டு திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுது அந்த டீமனு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனே பார்த்துட்டு சொல்றான், நான் இப்போ ஒரு டீமன் லார்டா அப்படின்னு சொல்றான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம காடஸ்டே வந்துட்டான். நம்ம காட சொல்றாங்க, நீ ரொம்ப பவர்ஃபுல்லான பவர் அட்டன் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம காட சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு முறை தான் உன்னோட லாஸ்ட் டைமா இருக்கும் போல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ சொல்றான், ரியலி உண்மையாவே வா, அப்படி மட்டும் நடந்தா நான் ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம காட சொல்றாங்க, நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஒன்னாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் நீங்க சமன் ஆனதுக்கு அப்புறம் உங்க ஸ்டேட்டஸை செக் பண்ணி பாருங்க, உங்களோட ரைட் ஐ மூலமா நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம காட சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு சமன் ஆயிட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தவங்க சொல்றாங்க, வெல்கம் ஹீரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், மறுபடியும் நான் வேற ஒரு இடத்துல ஒரு ஹீரோவா சமன் ஆயிருக்கேன் போல அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. அப்ப பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ சொல்றான், ஆமா இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 2 பொண்ணு ஒரு பையன் இருந்தாங்களா கைஸ், அதுல ஒரு பையன் சொல்றான், நான் இப்ப எங்க இருக்கேன், நான் ஒரு கேஸ்ல இருக்கேனா அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தீங்கன்னா அவன் யாருன்னு சொல்றாங்க கைஸ், அது ஒரு ஹை ஸ்கூலர் ரியோடோ சின்சகி. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 வயசு ஆகுது கைஸ். அப்புறம் இவன் வந்து தமாக்கி கராசுவாவாங்க கைஸ், இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 வயசு ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ஒரு பொண்ணு பேர் அயோசா காயா கைஸ், இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 வயசு தான் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 பொண்ணுங்களுமே தாமக் ரியோடோ ஹே ரியோடோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கிங்கு சொல்றாரு, புராணத்தின்படி ஹீரோக்கள் 3 பேர் தான் சமனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றாங்க, நாங்க எல்லாரும் ஒரே டயத்துல தான் சமன் பண்ணப்பட்டோம், ஆனா அவங்க எல்லாரும் ஒருவருக்கு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறத பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல, அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்றான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கத்துறான்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் இந்த இடத்துல 4th சமனிங் சர்க்குள்ள சமன் பண்ணப்பட்ட ஆளு அப்படின்னு கத்துறாங்க. எல்லாரும் நம்ம ஹீரோவே பாக்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் கைஸ் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் பிடிச்சிருச்சா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நாளைக்கு இன்னொரு சாப்டர் வந்துடும் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நாளைக்கு நான் காலேஜுக்கு போயிடுவேன், அதனால பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு வீடியோ தான் கைஸ் வரும். லீவ்னா மட்டும்தான் நான் 2 வீடியோ மேக் பண்ணி போடுவேன் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு 3 வீடியோ மேக் பண்ண பார்ப்பேன் கைஸ். அதாவது அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோ தான் கைஸ் வரும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களை நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய். அப்புறம் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.